வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். கிறிஸ்துவ சபைகளில் ஊழியக்காரர்களை விமர்சிக்கக்கூடாது. அப்படி விமர்சித்தால் இறைவனின் தண்டனை கிடைக்கும் என்று போதிக்கிறார்கள். அங்கு செல்லும் மக்கள் நம்புகின்றனர், இப்போதும் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். அப்படி விமர்சிக்கப்படாததால் இன்றைக்கு ஒரு போதகர் கைது செய்யப்படும் நிலைக்கு வந்துள்ளார். கோவையை சேர்ந்த பிரபல கிறித்துவ போதகர் ஜான் ஜெபராஜ். இவர் கடந்த 2024 மே மாதம் அவர் வீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது 17 வயது மற்றும் 14 வயது சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அருகிலுள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுவதை அறிந்ததும் அவர் தலைமறைவாக ஆனதாக சொல்லப்படுகிறது. தற்போது தலைமறைவாக உள்ள அவரை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர். இப்படி ஒரு செய்தி இன்று காலை முதல் ஊடகங்களில் வெளியானது. ஆரம்ப காலத்திலிருந்தே ஜான் ஜெபராஜின் ஊழியம் கிறிஸ்துவத்திற்கு புறம்பாக இருப்பதாக பேசப்பட்டது, விமர்சிக்கவும் பட்டது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என சினிமா பாணியில் ஊழியம் செய்து வாலிப பிள்ளைகளை மட்டுமல்ல, குடும்பஸ்தர்களையும் ஆட்டம் போட வைத்தவர். இயேசு போதித்தவர்களுக்கு எதிர்மறையாக போதனை செய்தார். ஊழியத்தின் பெயரால் அவரை நம்பி வந்த மக்கள் தங்கள் அந்த காணிக்கை பணத்தால் தனது வாழ்க்கையை ஆடம்பர நிலைக்கு உயர்த்தி கொண்டார். அவரது ஊழியத்தை கண்டித்த ஏற்கனவே பெயர் பெற்ற வயது முதிர்ந்த ஊழியர்களை அவன் இவன் என்று விமர்சனம் செய்து வந்தார். இறைவன் அவருக்கு அருமையான பாடல்களை பாட கொடுத்த திறமை, பைபிளை பற்றி அவரது பேச்சு, இளைஞர்களை கவரும் சினிமாத்தனமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தால் ஈர்க்கப்பட்டு நல்ல ஊழியக்காரன் என நம்பி ஏமாந்த மக்களின் அறியாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவு இன்றைக்கு சிறை கம்பிகளை எண்ணப் போகிறார். இவரை போன்றே இயேசுவின் பெயரை பயன்படுத்தி ஏமாற்றும் கள்ள ஊழியர்கள் பெருகிவிட்டனர் என்பது கண்கூடான ஒன்று. அன்று தேவாலயத்தை விற்பனை கூடமாக மாற்றியதைக் கண்டு கோபம் கொண்ட இயேசு சாட்டையை கையில் எடுத்து எல்லோரையும் அடித்து விரட்டினார் என்று அடுத்தவனுக்கு போதிக்கும் போதகர்கள் அப்படி சாட்டையோடு இயேசு வரமாட்டார் என்ற தைரியத்தால் தான் இப்படி நடக்கிறார்கள். தனி மனித ஒழுக்கம் கடைபிடிக்கும் மனிதன் கடவுளை தேட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கடவுளே அவனை தேடி வருவார். அவனுக்கு அளவில்லா நன்மைகளை தந்து திருப்தியாக நடத்துவார். மக்களே, இனிமேலாவது திருந்துங்கள். இது போன்ற ஆட்களின் பின்னால் போகாதீங்க. இவர்களைப் போல இயேசுவின் பெயரை சொல்லி ஒருவேளை யாராவது அழைத்து போயிருந்தால் எச்சரிக்கையோடு இருங்கள். நானும் இயேசுவை நேசிப்பவன் என்ற வகையில் இதை சொல்ல எனக்கு உரிமை உண்டு. இது குறித்து உங்களது கமெண்ட்டுகளை எனக்கு தெரிவியுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.